ஜெனியோட அப்பார்ட்மெண்ட்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பான். ஸோ இதில் அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க வண்டி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ கமிட்டி மெம்பர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து ஜெனிக்கிட்ட வண்டியை எடுங்க, பின்னாடி கொண்டு போய் பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஜெனி வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வண்டி வச்சதுனால நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதுனால அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டினுடைய வாசல்லையே அவங்க வெஹிக்கிளை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் கமிட்டி மெம்பர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கோவமாக இருப்பார் போல இருக்குது. ஸோ ரொம்ப கோவத்தில் ஜெனியோட வெஹிக்கிளை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சந்திரபனின ஆட்கள் அவங்களும் சேர்ந்து டைப் பண்ணிவிட்டு ஜெனியோட வாகனத்தை வந்து கீழே ஃபுட் பிளேட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து உடைக்கிறாங்க ஒரு சின்ன ராடு மாதிரி வச்சு. ஸோ இந்த சவுண்டு ஜெனிக்கு கேட்குது. பட் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ உடனே அவங்க ஆஃபீஸ் போய் கேட்குறாங்க, யார் என்னோடய வண்டியை பிரேக் பண்ணது, உடைச்சது அப்படின்னு. பட் சொசைட்டி ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கல, அதுக்கான ப்ரூஃபும் எவிடன்ஸும் ஃபுட்டேஜும் ஜெனிக்கு காண்பிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். சொசைட்டி ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா இவங்க உண்மையான ஓனரா, இவங்க தான் உண்மையிலேயே ஜெனிஃபரா அப்படிங்கிற மாதிரி அவங்க டவுட் பட்டு ஜெனிக்கிட்ட நிறைய கேம் விளையாடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி கணவருடைய ஃபேமிலி ப்ளஸ் அன்னெசரியாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, ஜெனியோட லைஃப்பை வந்து ஒரு சினிமா மூவி மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு சில கிரிமினல்ஸ் குரூப். ஸோ இவங்களுடைய சப்போர்ட் இது மூலியமாக சினிமா ஸ்டோரி மாதிரியே ஜெனியோட லைஃப் மூவ் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி ஒரு 10 இயர்ஸ் பேக் தானே திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சொசைட்டி கமிட்டி மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்களும் சேஞ்ச் ஆகிருக்காங்க. பட் ஒரு சில மெம்பர்ஸ் ஜெனி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த நபர்கள் அப்படிங்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் அது தெரியுது, மற்ற நபர்களுக்கு அது தெரியலை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனிக்கிட்ட அடுக்கடுக்காக வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பார்ஷியாலிட்டி கலந்த கேம்னு கூட சொல்லலாம். இல்லை அதர் ஸ்டேட் பீப்புள் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனியோருக்கு அடுத்த ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டில் அவங்க குளிச்சிட்ருக்காங்க. ஸோ இயர்லி மார்னிங் அவங்க எப்போதுமே தன்னுடைய குழந்தைய ஸ்கூலுக்கு கிளம்புறது வழக்கம். ஸோ தானும் ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சு தன்னுடைய வேலைகளை முடிக்கிறது ஜெனியினுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய வீட்டில். ஸோ அப்படி போயிட்டுருக்க காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியினுடைய அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு புதுசாக ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிறவர் அப்பாயின்மெண்ட் ஆகுறாரு. இந்த செக்யூரிட்டியை பற்றி ஜெனிக்கு எதுவுமே தெரியாது, யார் என்னன்னு. பட் அந்த செக்யூரிட்டி பார்த்திங்க அப்படின்னா பார்க்க வந்து சந்துரு மாதிரியே இருக்கான். ஸோ ஜெனிக்கு சின்னதாக டவுட் வருது, இவன் கண்டிப்பாக சந்துருவுடைய ஆட்களாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி எப்பெல்லாம் தன்னுடைய வீட்டில் அந்த குளியலறைக்கு அவங்க லைட்டு போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு அவங்க சொசைட்டிக்காக தண்ணீர் திறந்து விட்டுறது அவங்களுடைய வழக்கம். ஸோ அப்படி அவன் வரும்போது ஜெனியோட தரைத்தளம் வந்து கீழே குளியலறை இருக்கும் இல்லையா, அந்த மிரர் வந்து அந்த வெளிச்சம் அவனுக்கு தெரியுது. ஸோ அதை பயன்படுத்தி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜெனியை வந்து தனியாக ஃபோட்டோ எடுக்கலாமா, அதாவது அவங்க குளிக்கிறத ப்ரைவேட் வீடியோஸ் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மைண்ட் செட் ஆகுது. ஸோ ஜெனி குளிக்கிறத அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மொபைலில் ரொம்ப அமைதியாகவே அந்த டயத்துக்கு வந்து நின்று அவங்க குளிக்கிறத பதிவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அவன் சேர்ந்த காலகட்டத்தில் அப்படின்னு. ஸோ இது ஜெனிக்கு தெரியாமலே இருந்தது கொஞ்ச நாள். இன்னொரு காவலர் பணிக்கு புதுதாக வராருன்னு சொல்லலாம். ஸோ அந்த குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்பில் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன சத்தம் கேட்குது. ஜெனிக்கு குளிக்கும்போது யார் அப்படின்னு பார்க்கும்போது மொபைல் தன்னுடைய விண்டோவில் இருக்கிறத ஜெனி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. யார் அப்படின்னு கத்துறாங்க. பார்த்தா செக்யூரிட்டி பர்சன். ஸோ உடனே ஜெனி கேப்சர் பண்ணி வெயிட் பண்ணி ஹோல்டில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இயர்லி மார்னிங் 6 o'clock ஜெனி உடனே அந்த மொபைலை தன்னோட கையில் எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே கேட்டு ஓப்பன் பண்ணி செக்யூரிட்டியை போய் கேப்சர் பண்ணுறாங்க. யார் நீ, உனக்கு எவ்வளோ தைரியம், இப்படி எப்படி எடுத்த அப்படின்னு சொல்லி ஜெனி ரொம்பவே அமைதியாக தான் கேட்குறாங்க, ரொம்ப ஷார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லணும். அதன் பிறகு அவங்க சொசைட்டி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ எடுத்தால் அதே செக்யூரிட்டியும்
உட்காந்துருந்தான். ஸோ ஜெனி கண்டுபிடிக்கிறாங்க இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. ஸோ அந்த மொபைலை ஜெனி கொடுக்கவே இல்லை. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த சொசைட்டி கமிட்டி மெம்பர்ஸ் தங்களை எதுவும் பண்ணிடக்கூடாது, இல்லை உண்மை வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்பவே பாசாங்கு நடித்து ஜெனிக்கிட்ட இருக்கிற அந்த செக்யூரிட்டி மொபைலை திரும்பி அந்த செக்யூரிட்டி பர்சன்கிட்டே வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த மொபைலை திருப்பி அந்த செக்யூரிட்டி பர்சன்ட்டே கொடுத்துட்டு மன்னிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தப்பு பண்ணது புதிதாக வந்த செக்யூரிட்டி கிடையாது, ஆல்ரெடி இருந்த செக்யூரிட்டி. ஸோ அவன் ஐடியாவில் தான் இந்த புது செக்யூரிட்டி அப்படிங்கிறவன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத ஜெனி ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி எடுத்த வீடியோவை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதர் செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு அவன் சென்ட் பண்ணுறான். ஸோ அதன் மூலியமாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனிக்கிட்ட ஒரு ராங் அப்ரோச், அதாவது இவங்க செக்ஸ் ஒர்க் பண்ணுவாங்களா, ஆள் நல்லா இருக்காங்க, இவங்க கிட்ட நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இப்போ அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனி இதை பற்றி சொசைட்டி மெம்பர்ஸ் கிட்டே கேட்குறாங்க. அவங்க ரொம்ப கூலாகவே சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்ததே இல்லை அப்படின்னு. ஜெனி கேட்குறாங்க உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் உங்களோட ரெசிடெண்ட் ஒரு பீப்புளுக்கு நடந்திருக்கு, என்ன ஆக்ஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ரொம்ப கூலாகவே சொல்கிறாங்க அந்த செக்யூரிட்டி ஜாப் ரிசைன் பண்ணது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பனிஷ்மெண்ட் வேறு எந்த பனிஷ்மெண்ட்டும் அவங்களுக்கு கிடைச்சதா எனக்கு தெரியலை. அடுத்து ஜெனியோட பேரண்ட்ஸ் ஜெனியை பார்க்க பொம்பைக்கு வராங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜெனி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கார் தான் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட ஹஸ்பண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் சொசைட்டி கமிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனியோட காரை அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளார வரவிடாமல் தடுக்கிறாங்க. ஸோ இங்கே அலோடு இல்லை, நீங்கள் வெளியிலே நிப்பாட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஓனர் அவங்களுடைய காரை அவங்களோட ப்ரெமிசஸில், அதாவது அப்பார்ட்மெண்ட் ப்ரெமிசஸில் நிப்பாட்டுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ரெண்டல் பீப்புளுக்கும் அது இருக்குது. பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனியோட காரை அன்னெசரியாகவே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் அடுத்து அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. இதையும் ஜெனி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ஜெனியோட வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதே செக்யூரிட்டி பர்சன்ஸ் தான். ஸோ வேறு நபர்கள் புதிதாக அப்பாயின்மெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. இந்த நபர்கள் கையில் ஜெனி வீட்டினுடைய சாவி இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனியினுடைய பீரோவில் சின்ன சின்ன நகைகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுக்க அவங்க முயல்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டினுடைய எலக்ட்ரிக் ஒயரை கட் பண்ணுறது, பைப்லைனை கட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சில்லறைத்தனமான வேலைகள் அப்படிங்கிறது செய்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் ஜெனி கணவர் குடும்பத்தினர் மற்றும் கமிட்டி குழு மெம்பர். இவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு தவறும் அப்பார்ட்மெண்ட்ஸில் நடப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கொள்ளணும். அப்படி தானே? ஜெனியோட வாழ்க்கையில் 1-2 ப்ராப்ளம் நடக்கலை, அவங்க லைஃப் ஃபுல்லாகவே ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட்டை கடவுள் கொடுக்குறார் அப்படிங்கிறது தெரியாது. அவங்க வாழக்கூடிய நாட்டில், அவங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில், அவங்க வாழக்கூடிய கம்யூனிட்டியில் இதுக்கெல்லாம் என்ன தண்டனை அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனால் ஒரு தனி பெண் அவங்களுடைய வாழ்வையில் சந்தித்த துயரங்கள் அப்படிங்கிறது ஏராளம். ஸோ இதில் ஜெனி கோழையாக இருப்பாங்களா இல்லை தைரியமாக இருப்பாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். See my name on